ராகவ அபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. அடுத்து வந்து ராகவ கண் திறந்தோனே அபி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் உண்மையிலேயே உங்கள விரும்புகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து என் மேலே தான் தப்பு. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து 2 பேருமே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க. வந்து ஆகாஷும் அனுவும் இந்த மாதிரி உன்னை யார் ராகவ் இப்படிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையிலேயே என்னோட எதிரி தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்கிறாரு. சரி அக்காவுக்கு பாவம் ஃபங்க்ஷனில் அவங்க வந்து நம்மளை வந்து காணும்னு தவிச்சு போவாங்க, நம்ம முதல்ல போகலாம் அப்படின்னோடனே ராகவ் ரெஸ்ட் எடுத்து தான் டாக்டர் போக சொல்லி இல்லை உடனே அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறதால எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆக்சுவலி அது வந்துக்கான்னு சொல்ல வராங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை உயிரோடு வச்சு இப்படி பண்ணிட்டாங்களேடா, அதுக்கப்புறமா தானே நீ வந்து வந்த இந்த உலகத்திலேருந்து போகிற மாதிரி ஆயிடுச்சேடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு உனக்கு எப்படிக்கா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அஞ்சலி, என்ன உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படி கேட்டோன்னே அஞ்சலி வந்து வாய் மூடுறா அப்படின்றாருங்க. அது கேட்டு முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாம் ஒன்றால் தான் நான் வந்தது, நீ தானே என்னை தம்பி இப்படி பண்ண, அது மட்டுமா நீ பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி முரளியை பற்றி முரளியும் வந்து சுந்தரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த குழந்தை இந்த உலகத்தில் இருக்காது, ஏற்கனவே அவங்க தம்பி அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. செம கோவம் வந்துடுது. நம்ம வந்து அபிக்கு உன்னை ஓடி வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி படார்னு அரைகிறாங்க. முரளி அடப்பாவி, என் புருஷனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நீ தானா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேடா, நீ விடு அப்படி நான் பார்த்துக்கிறேன் இவனை, இவன்லாம் ஒரு ஆள் பூ அப்படி சொல்லிட்டு துப்புறாங்க. அதை கேட்டுட்டு முரளி சமையட்டு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, ஆமாம் நான் தான் எல்லாம் செஞ்சேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த அபி தான், அபிக்காக தான் நான் எல்லாமே செஞ்சேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அபியை நான் அவ்வளோ நேசித்தேன், ஒன்று என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க, என்னால் உன் கூடலாம் வாழ முடியாது, அபி எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன், இப்போவும் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்றாங்க. எல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் உன்னை வாழ விட மாட்டேன், நீ என் பிள்ளை இந்த ஊரில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற. இந்த குழந்தை யாரோட பிள்ளை, உன் பிள்ளையா, இது என்னோட குழந்தைடா, எனக்கு மட்டும்தான் இந்த குழந்தை சொந்தம், நீ வந்து அப்பாவாக இருக்கலாம், அதுக்காக உனக்கு இந்த குழந்தை சொந்தம் கிடையாது, இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த குழந்தைய உலகத்தை விட்டு அனுப்ப நினச்ச ஆள் தானே நீ எல்லாம் பேசவே கூடாது, மரியாதை இங்கேருந்து முதல்ல போயிடு, இவனை சாதாரணமாக விட்டாது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னோடனே, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறேன்றீங்க, இங்கே பாருங்கள் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அப்படி நான் போனால் அபி கூட தான் போனேன், அபி என் கூட அனுப்பிச்சிடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னோடனே, வாய மூடு, யார் பொண்டாட்டி யார் கூட அனுப்புறது, நான் வந்து ராகவோட பொண்டாட்டிடா, இங்கே பார் தேவையில்லாமல் பண்ணியிருந்தா அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து அக்கா சாரிக்கா என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ நாளும் உங்ககிட்ட நான் மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு, என்னை தப்பாக நினச்சிடாதீங்க, நான் எப்படி அப்படி ஒன்றை தப்பாக நினைப்பேன், இந்த மாதிரி ஒரு மனுஷனை யாராக இருந்தாலும் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க, நீ பண்ணது தப்பே கிடையாது, நீ இவ்வளோ நாள் எனக்காக தான் சொல்லாமல் இருந்தேன், அது கூடவா என்னால் புரிஞ்சிக்க முடியாது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் இதுக்கப்புறம் நம்ம விட்டு வைக்கிறதே தப்பு, இவன்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, இவனை வெளியே அமிச்சாலும் சும்மாவே இருக்க மாட்டான், உங்களை வாழவே விட மாட்டான், அதனால் உடனே இவனை ஜெயிலில் அனுப்புறது தான் கரெக்டு, ராகவ் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவனை முதல்ல உள்ள அனுப்பு, ராகவ் முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுவேன் அப்படின்னோடனே இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது, நான் வந்து போலீஸ்க்கெலாம் போக மாட்டேன், ஏன்னா இப்போ நடக்க போகிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து லாக் பண்ணிடுறாரு. இன்னும் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அஞ்சலி பக்கத்தில் யாராவது வந்தீங்க அஞ்சலி பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள் நான் போகிற வரைக்கும் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அது கேட்டு எல்லா அதிர்ச்சி அஞ்சலியை காப்பாற்றுறதுக்காக வந்து ராகவ் எல்லாருமே போராடுறாங்க. அப்படியே அஞ்சலிக்கு கீழே தள்ள போகிறாரு. கரெக்டாக நம்ம அபி வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்பாடா அப்படி நிம்மதி அடைகிறாங்க எல்லாருமே. ராகவ் வந்து நல்லா போட்டு அடிக்கிறார் அவரை.